ஆட்டோமேட்டிக்காக சஜஷனில் அனிமலோட பிஜிஎம்ஸ் வருது, அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணுவீங்களா? அந்த பிஜிஎம் ஷுட் பி வந்து பேசப்படணும் அப்படின்னு பண்ணுறதா? படமாக பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ சந்தீப் சாருக்கு இந்த பயம் உங்களுக்கு இருந்ததா? இந்த படத்தை மக்கள் வந்து எப்படி ஏற்றுப்பாங்க தெரியல, அந்த சுத்தமாக இல்லை. ஒவ்வொரு சீனும் நான் அழுதேன், இது பண்ணேன், எமோஷனல் கூஸ் பம்ப் எல்லாமே இருந்தது. ஆக்சுவலி யாருமே எடுக்காத ஒரு படமாக இருக்குது. அப்போ அதுக்கு மியூசிக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண வேண்டியது இருந்தது? டெம்ப்ளேட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு படத்துக்கு உண்டான அந்த ரெகுலர் அந்த சீன்ஸுக்கு எமோஷனுக்கோ அந்த ஒரு லவ் ஃபீல் இந்த இதுவே வேண்டாம், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், புதுசாக இருக்கும் அந்த இது. ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ரோல் மாடல்ஸ். ரோல் மாடல்னா ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் வந்து எனக்கு ரொம்ப காட் மாதிரி இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு மியூசிக் கம்போசராக ஆனதுக்கு காரணமே சார் தான். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமையாகுதோ நரநதனனா. ராஜா சாரோட 3ஆம் பிறையிலிருந்து கண்ணை கலைமானே, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். KLM டிஜிலக்ஷ்மி, ஸ்மார்ட் வே டு இன்வெஸ்ட் கோல்ட். வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவங்களுடைய இசையில் அனிமல் இன்னைக்கு பெரிய அளவுக்கு எல்லாராலையும் பேசப்பட்டிருக்கு. ஒரு படம் வரும்போது அது என்ன ரெஃபரன்ஸில் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், அனிமல் வரும்போதே டைரக்டர் ஆஃப் அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு வந்தது, அதே இசையமைப்பாளரும் கூட. இந்த ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப புதுசாக இருக்குது, இது ரொம்ப ராவாக இருக்குது, இது வரைக்கும் காட்டாத ஒன்றா இருக்குது. எப்படி இதை பிளான் பண்ணும்போது உங்கள் டேரக்டர்கிட்ட உட்காந்து பேசுவீங்க? இதுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறீங்க? ஏன்னா அது அஸ்யூஷுவல் படத்துக்கு மியூசிக் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்பலை. இந்த படங்களுக்கு மியூசிக் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டோட உட்காடுறீங்க? மைண்ட் செட்னு கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு ப்ராசஸ் என்னென்னா, அவர் முன்னாடியே வந்து கதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே நாங்கள் சவுண்டு கூட நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ, ஸோ எப்படி ப்ரீ-ப்ரொடக்ஷன்லேருந்து நீங்கள் ப்ரீ-ப்ரொடக்ஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன்லேயே உட்காந்துருவீங்களா? ஆமாம், ஏன்னா அவர் வந்து ஃபுல்லாக நரேட் பண்ணி எல்லா டெக்னீஷியன், அதாவது சீஃப் டெக்னீஷியன்ஸ் யாராக இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் கதை சொல்லிட்டு அவங்க சஜஷன்ஸ் கேட்பார். ஆக்சுவலி டைரக்டர் அவர் எப்படி இருக்குது, இது என்ன, நீங்கள் என்ன இதில் என்ன எப்படி போகலாம், சவுண்ட் எப்படி போகலாம், என்ன எல்லா டீட்டெயிலிங் கேட்பார். ஸோ அது கேட்கும்போது அவர் ஃப்ராங்காக நம்மளோட இது கூட கேட்பார். ஆக்சுவலி கதை எப்படி, உனக்கு என்ன தோணுது, என்ன எங்களோட இன்புட்டு மெயினாக வந்து சீஃப் டெக்னீஷியன்ஸோட இது கேட்பார். ஸோ அப்படி இது பண்ணும்போது அந்த ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி, ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ நான் ஹைதராபாத் போகும்போது, வேறு ஒர்க் போகும்போது ஏதாவது டைமில் உட்காந்து, நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அனிமலில் அவங்க எல்லாரையும், அவங்க பிரதர்ஸ் எல்லாரையும் கசின்ஸ் எடுத்துன்னு வருவார். ஸோ அதெல்லாம் வந்து நான் வேறு ஒர்க் போகும்போது சக்குன்னு உட்காந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சீன் அப்போ தான் அவர் கிராக் பண்ணியிருப்பார். இது இந்த மாதிரி ஒரு நினச்சிருக்கேன் ராமி, என்ன பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து அப்படியே அது ஒரு 1 ஹவரில் அப்படி கிராக் பண்ணது. ஸோ சொல்கிறேன், அப்பப்போ நாங்கள் இப்படி பண்ணுவோம். சில டைம் அவர் ஃபோனில் வருவார், இந்த மாதிரி நினைக்கிறேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு இன்னும் ப்ளஸ் என்னென்னா, அப்போ அந்த 4 இயர்ஸ் அந்த லாக்டவுன் வந்தது. ஸோ அந்த லாக்டவுனில் கூட நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து லீஜராக டைம் கிடச்சிது. ஸோ அதுக்காக உண்டான கொஞ்சம் ஒர்க் அவுட் நல்லா பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ஸோ மெயினான தீம்ஸ் பண்ணதுனால ஸோ அதுக்கு அவங்க ஷூட் பண்ணது ஒன்று ப்ளஸ் ஆச்சு. ஸோ அதுதான் எல்லாம் கலந்து சேர்ந்து வந்தது. ஸோ ஒன் செகண்ட் வந்து அனிமலுக்கு ரெஃபரன்ஸ் வந்து அர்ஜுன் ரெட்டி. அப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வருது, மை ஃப்ரெண்ட் கம்பல் மீ டு see that மூவி. கம்பல் பண்ணி இப்படி ஒரு படம் வந்திருக்குடா, இது யாருமே எடுக்காத ஒரு படமாக இருக்குது. அப்போ அதுக்கு மியூசிக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ண வேண்டியது இருந்தது? இது ரொம்ப புதுசான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப புதுசான ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து அஸ்யூஷுவலான மியூசிக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க? ஆக்சுவலி எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஆக்சுவலி என்னென்னா, நம்மளுக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன், அதாவது ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி ட்ரை பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கான்டெம்பரரி, ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸாக
எதுக்கு இப்படி பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்போசராக இருந்தால் நம்மளுக்கு ஒரு லிபர்ட்டி ஃபஸ்ட்டு வேணும், இந்த மாதிரி ட்ரை பண்ண எப்படி இருக்கும்னு கரெக்டாக அது வந்து சந்தீப் சாரோட சேரும் போது அது இங்கே அமைஞ்சிடுச்சு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு உட்காரும்போது அர்ஜுன் ரெட்டி உட்காரும்போது ப்ரோ எனக்கு வந்து இந்த ரெகுலர் சவுண்டு நீ போடுற அந்த அந்த டெம்ப்ளேட் சொல்லுவாங்க, அதாவது ஒரு படத்துக்கு உண்டான அந்த ரெகுலர் அந்த சீன்ஸுக்கு எமோஷனுக்கோ அந்த ஒரு என்ன சொல்கிறதுக்கு எல்லாம் அந்த லவ் ஃபீல் ஒரு இது ஒன்று இருக்கும், அந்த இதுவே வேண்டாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், புதுசாக இருக்கும் அந்த இது அவர் வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு ஆக்சுவலி. ஸோ அதில் தான் நாங்கள் உட்காந்து ஒவ்வொன்றா இது பண்ணி ஒரு ஜாமிங் மாதிரி தான் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி தான் அர்ஜுன் ரெட்டி கிரியேட் ஆச்சு. இன்றைக்கி உங்களோட பிஜிஎம்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் இட்ஸ் இன் ட்ரெண்டிங். அதுதான் எல்லோரும் யாராவது ஏதாவது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக சஜஷனில் அனிமலோட பிஜிஎம்ஸ் வருது, அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணுவீங்களா? அந்த பிஜிஎம் ஷுட் பி அது வந்து பேசப்படணும் அப்படின்னு பண்ணுறதா? இல்லை அப்படியே இப்போ நினச்சி பண்ணல, பட் நம்ம பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ஹார்ட் ஹீட்டிங்காக இருக்கணும், ஒரு ஒரு என்ன சொல்கிறது வித்தியாசமாக இருக்கணும்னு பண்ணது. பட் ரீச் ஆனது வந்து நினச்சி பார்க்கல ஆக்சுவலி, இவ்வளோ ரீச் ஆகும். ஒரு ஜென்யூனாக வந்து அட்டென்ட் பண்ணோம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு இதுவாக. பட் அது வந்து மக்களால் எல்லோரும் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு இது ஒரு சவுண்டு, மெயினாக ஒரு சவுண்டு தானே சார், அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆக்சுவலி. இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு ஊக்கம் தானே கொடுத்தது. நிச்சயமாக. பிஃபோர் ரிலீஸ் இந்த பயம் இருந்ததா? இது மக்கள் ஏற்றுக்குவாங்களா மாட்டாங்களா, இது பற்றின விமர்சனங்கள் என்னவா இருக்குங்கிற பயம் இருந்ததா? அதுக்கு அவருக்கு இருந்தது, சந்தீப் சாருக்கு, எனக்கு மட்டும் இல்லை. அவருக்கு அந்த பயம்லாம் இருக்கா அவருக்கு? அதாவது எக்ஸாம் எழுதுனா எப்படி எப்படி இருக்கும், எப்படி எழுதுனமோ டென்ஷன் இருக்கும்ல, அந்த பயம் அவர்கிட்ட. ரிலீஸ் வரைக்கும் அவர் டென்ஷன்லேயே இருந்தார் ஆக்சுவலி. என்ன நம்ம படத்தை இது பண்ண, அது நான் சொன்னேன் நீங்கள் பயப்படாதீங்க. லாஸ்ட்டில் கூட அவர் என்ன சொன்னாருன்னா, நான் என்னமோ கபீர் சிங் பண்ண ஒரு அந்த ஒரு 400 crores என்னமோ பட்ஜெட் பண்ணிச்சு, அது கொஞ்சம் தாண்டினாலே போதும் அப்படின்னு. நான் சொன்னேன் சார் 1000 crores அடிக்கும் சார் நம்ம படம்னு. நீ எப்படி ஷூராக சொல்கிறேன்னா, இல்லை சார் எனக்கு அப்படி தெரியுது என்னமோ நம்ம படம் அப்படின்னா. சும்மா சொன்னார் 1000 crores அடித்தா உனக்கு வந்து நான் அப்படியே எங்கேயா ட்ரிப் எடுத்துன்னு போகிறேன் அது இதுன்னு சொன்னார். அது கேட்கணும்னு கேட்கல. ஸோ ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. 900+ ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் மியூசிக் டைரக்டர் தான். அவர் தான் எடிட் ஆகி முதல்ல ராவை பார்ப்பார். நீங்கள் முன்னாடியிருந்து டிஸ்கஷன்லேருந்து இருக்கீங்க, இருந்தாலும் படமாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ சந்தீப் சாருக்கு இந்த பயம் உங்களுக்கு இருந்ததா? இந்த படத்தை மக்கள் வந்து எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல, அந்த சுத்தமாக இல்லை. அது பார்க்கறதுக்கு முன்னாடி பயம் இருந்ததுங்க, நம்மகிட்ட வரத்துக்கு முன்னாடி ஆர்ஆருக்கு. படம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பயமே போயிடுச்சு. என்னன்னா ஒன்று தான், நம்ம வந்து ஒரு சரியான ஒரு அதாவது செம படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல். ஏன்னா ஒவ்வொரு சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. நான் ஃபோன் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு அமிச்சாரு, பார்த்த உடனே நான் இப்போ ஹைதராபாத்தில் வேறு இதில் இருந்தேன். ஸோ அப்போ பார்த்து வேறு படத்தில் இருக்கும்போது பார்த்தேன். அப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன், ப்ரோ என்ன படம் பண்ணீங்க ப்ரோ, வேற லெவலில் சும்மா நிஜமாக சொல்லு அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை ப்ரோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் நான் அழுதேன், இது பண்ணேன், எமோஷனல் கூஸ்பம்ஸ் எல்லாமே இருந்தது ஆக்சுவலி அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆனார். இந்த மல்டி எமோஷன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அது ரெகுலர் சவுண்டாக இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆமாம், அப்போ எவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது அதுக்காக? எஃபர்ட்னா மெயினாக அவருக்கு எனக்கு அந்த பல்ஸ் செட் ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு எனக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து என்கிட்ட என்ன எப்படி இன்ஸ்பயர் பண்ணால் என்கிட்டேருந்து இது வரும் அவருக்கு தெரியும். ஸோ அது கரெக்டாக இதுவாகிடுச்சு. ஸோ அவருக்கு இந்த மாதிரி பிடிக்கும்ன்ட்டு நான் ட்ரை பண்ணது ஒர்க் ஆகிடுச்சு. அது ஆனிமலில் வந்து ரொம்ப கரெக்டாக இதுவாகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. நீங்கள் அர்ஜுன் ரெட்டியாவது நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஏன்னா ஃபஸ்ட் டைம்னால நிறைய கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த்து அது இது பண்ணி இல்லை இப்படி இது. பட் அர்ஜுன் ரெட்டியில் வந்து பக்கா கொஞ்சம் மேக்ஸிமம் கரெக்டாகவே இது இருந்தது. நீங்கள் ஏன் மியூசிக் ஏன் மியூசிக்னா லைக் அப்பாவும் மியூசிஷியன், லைக் தாத்தா அந்த இது பிளட்லேயே இருக்கிறனால மேபி அந்த இதுதான் வந்துருச்சு ஆச்சு சொல்லப்போனால். எல்லா வயசுலேருந்தே அந்த இதில் தான் இருக்கோம். ஏன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே அந்த கச்சேரிஸு அந்த இது லைட் மியூசிக்கு. ஸோ தொடங்கினதே அந்த டேம்ரின் ஸ்டார்டிங், அந்த டேம்ரின் பிளேயர்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்பா கூட அந்த ட்ராவல் பண்ணி மனோ சார் ட்ரூப்லலாம் நான் போயிட்டு சின்ன வயசுலேயே அந்த இதெல்லாம் வாசிப்பேன், டேம்ரின் நகாரா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பர்கஷன்ஸ். ஸோ அப்படியே வாசிச்சுக்கிட்டு அப்படியே வந்தனால ஸோ மியூசிக்
கம்ப்ளீட்டாக லைஃப் அப்படியே ஆயிடுச்சு ஆக்சுவலி. நிச்சயமாக மியூசிக்கில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இல்லைன்னா அதை பண்ண முடியாது. இப்போ சின்ன வயசுலேருந்து அப்படிங்கிறப்போ எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு ஃபேவரட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். உங்களோட ஃபேவரட் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? எனக்கு அப்படின்னு இல்லை, எல்லாமே ஃபேவரேட் தான் ஆக்சுவலி. பட் பர்கஷன்ஸ்னால் ரொம்ப ஃபேவரட். ஏன்னா பேசிக்காக வந்து பர்கஷன்லேருந்து வந்திருக்கனால. ஸோ அப்பா ரிதம் பிளேயர், அப்பா வந்து ரேமான் சாருக்கு, ராஜா சாருக்கு எல்லாம் பெரிய மியூசிக் டைரக்டர்லேருந்து இன்னி வரைக்கும் வாசிட்டுருக்காரு. ஸோ அப்பா இதனால எனக்கும் பேசிக்காக அந்த இதுலேருந்து தான் வந்தேன். பேசிக்காக அந்த தபலா, டோலக், டேப்ஸு, அந்த வேஸ் டோலக்ஸ், அந்த பர்கஷன்ஸு அப்பா என்னென்ன வாசிப்பார் அதுலேருந்து தென் ஐ ட்ரான்சிஷன் டு கீபோர்ட். ஃபஸ்ட்டு ரிதம் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணேன், அப்புறம் கீபோர்ட் கற்றுக்கினேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வழியாக இன்னைக்கு நிறைய மாடர்ன் கீபோர்ட்ஸ் வச்சுருக்கீங்க, பின்னாடி மேக் இருக்குது, எல்லாத்துக்கும் மத்தியில் ஹார்மோனியம். ஆமாம். இப்போயும் வாசிக்கிறதுண்டா? எப்பயாவது வாசிக்கிறது உண்டு ஆக்சுவலி. ஏன்னா பேசிக் கற்றுக்கும் போது அதில் தானே நம்ம ஆரம்பித்தது. இந்த சதி வரிசை, இந்த காணாமுத்த பூதனி அதெல்லாம் வாசிச்சு. ஸோ எங்கள் டிசி சத்தார் பாய் மாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட கற்றுக்கினேன் நான். ஸோ அது கற்றுக்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் கீபோர்டுக்கு சதா சார், ராஜா சார் கிட்ட கிட்டாரிஸ்டாக வாசிப்பார், என்னோட குரு அவர். ஸோ அவர்கிட்ட தான் போயிட்டு கீபோர்டுக்கு கற்றுக்கினேன். ஸோ அவர் கற்றுக் கொடுத்து கொஞ்ச நாள் தான் கற்றுக்கினேன். உடனே நான் இப்போ என்ன சொல்கிறது இதுக்கு போயிட்டேன், ஃபீல்டுக்கு வந்துட்டேன். அதாவது என்ன சொல்கிறது, முழுசாக அதை பற்றி இது பண்ணல, பட் ஒரு ஐடியா டக்குன்னு இது பண்ணிட்டு நான் இறங்கிட்டு அதுக்கப்புறம் கற்றுக்கினேன் நிறைய. நிச்சயமாக டக்குன்னு அது ஒரு காட் கிஃப்ட் தான் ஆக்சுவலி. கண்டிப்பாக அது அந்த ஒரு என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் அதில் இருக்கீங்க, அந்த டேலண்ட் உங்களுக்கு இருக்குது. அந்த ஐடியா வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு இது இருக்குது எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ அப்படியே அப்புறம் எல்லா மியூசிக் டைரக்டரும் வாசிக்கும் போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகி ஸோ இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு இது கிடச்சிது. அதுதான் காரணம். மிக முக்கியமான ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க. இப்போ அதை எங்களுக்காக ஏதாவது வாசி காட்ட முடியுமா? வாசி கண்டிப்பாக. முதல்ல நன்றி உங்களுக்கு, சொன்ன உடனே நீங்கள் எடுத்து வாசிக்க தொடங்குனதுக்கு. அதுவும் ஹார்மோனியம் இன்னைக்கு இசையமைப்பாளர்கள் பயன்படுத்துகிறாங்கங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல உங்களோட பிஜிஎம்லேருந்து தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன், உங்களோட இசையிலேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஆனிமலோட பிஜிஎம்ஸ் வந்து ஏதாவது ஒன்று எங்களுக்காக வாசி காட்ட முடியுமா? கண்டிப்பாக. மாடர்ன் கீபோர்டில் என்ன பண்ண முடியுமோ அதை அப்படியே நீங்கள் பண்ணீங்க. இது எவ்வளோ அதில் கிரேஸும் எவ்வளோ அதில் இன்வால்மெண்ட்டும் இருந்தால் அதை பண்ண முடியுங்கிறது நீங்கள் வாசிக்கும்போது தெரிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. ரெண்டாவது உங்களோட குருநாதர் அப்படிங்கிறத கடந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இசை புயல் ஏஆர் ரஹ்மான். அவரோட இசையில் நிறைய உங்களுக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு இசைகள்? அவர் எல்லாமே பிடிக்கும். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அழகுதோ நரநதனனா நான்கு கண்ணாடி சூழலுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தி தனிமை தனிமையோ உண்மை. ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது சார். நிச்சயமாக ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்திருப்பாங்க, ரோல் மாடல்ஸ். எனக்கு ரோல் மாடல்னா ரஹ்மான் சார். ஏன் சார் எல்லா ராஜா சார் எல்லாருமே பிடிக்கும். பிகாஸ் நான் காலகட்டத்தில் எல்லாரும் கேட்டதுனால. பட் ரஹ்மான் சார் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது காட் மாதிரி எனக்கு. ஏன்னா அவருனால தான் நான் இன்னைக்கு ஒரு மியூசிக் கம்போசராக ஆனதுக்கு காரணமே சார் தான். ஏன்னா அவர் இன்ஸ்பிரேஷன் தான். அவர் சின்ன வயசில் அப்பா வந்து அவருக்கு வாசிக்கும் போது அவரை பார்த்து பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி அந்த இதில். ஸோ அவர் அவ்வளோ பார்க்கல சார், ஏன்னா பயம் சாரை பார்க்கணுன்னா. பட் நான் அங்கேயே இருந்தேன், ரஹ்மான் சார் ஸ்டுடியோ ஆண்டே நாங்கள்
அலைஞ்சு நான் பிரதர்ஸ் எல்லாருமே இந்த அப்பாவோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நைட்டு கொண்டு போகும்போது ஸோ அப்பாகிட்ட கேட்பேன் என்ன படம்ப்பா வாசிச்சிங்க என்ன இதுன்ட்டு சொல்லுவார். இந்த மாதிரி தில்சே, தாள், அந்த மாதிரி பெரிய பெரிய படம், லகான், ஸோ பெரிய ஃபிலிம்ஸ் எல்லாம் அப்பா நேம் சொல்லுவார். அந்த கேசட்ஸ் கூட அப்போ ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்துடும். அது ஒரு கேட்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆக்சுவலி. ஏன்னா சாருக்கு இது போகும்போது அங்கே கொடுத்துருவாங்க கேசட்டு. ஸோ நாங்கள் முன்னாடியே கேட்டுருவோம். ஸோ அப்படி கேட்டது தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய படங்கள்லாம் முன்னாடியே கேட்டுட்டு அது ஸ்கூலுக்கு போய் அது நான் பாடிடுவேன். பாடினோடனே அவங்க எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காண்டாயிடுவாங்க. எப்படிரா அப்படின்ட்டு எனக்கு முன்னாடியே கேசட் கேட்டுது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அப்புறமா வரும் ஒரு 1 day 2 days கழிச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெறுப்பேற்றுவோம். அது செம்மையாக இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு கிடச்சிடும். எப்படின்னா நான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பேன் ஏதோ விஷயத்தில். அவங்க இது பண்ணும்போது அப்படியெல்லாம் ஸ்கூலில் நல்லாயிருக்கும். நான் வந்து பெஞ்சில் தாளம் தட்டுவேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாடுவாங்க. ஸோ எங்களுக்கு ஃப்ரீ பீரியட்னா இதே வேலை தான் ஸ்கூலில். அப்படி பார்த்து வாசிக்கும் போது தான் என்னாச்சுன்னா ஒரு மியூசிக் டீச்சர் பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. மேம் இவங்க வாசிப்பான் நல்லா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பான்னா ஒரு வாட்டி எடுத்துன்னு வர சொன்னாங்க. ஸோ நான் ஒரு அப்பாவோட சின்ன டோல்கி எடுத்துன்னு போனேன் இந்த காம்படிஷன் வாசிக்கிறேன். ஸோ அங்கே எல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் நர்வஸாக இருந்தது ஸ்கூல் டைமில். ஸோ என்ன சொன்னாங்க, எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் நின்றுருந்தாங்க. நான் வந்து வாசிக்கணும், எனக்கு பயம். சரி பாட்டு வாசிப்பியா அப்படின்னு. சரிங்க மேம் வாசிப்பேன், ஒரு அந்த பாட்டு என்னமோ பாடுங்கன்னா அந்த பாட்டு பாடினாங்க. உடனே நான் வாசித்தேன். நல்லா இருக்குது அப்படின்னு இப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. போய் அது காம்படிஷனில் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தோம். அது அன்னிலேருந்து அந்த மியூசிக் இது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ அது ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அதுலேருந்து அப்படியே என்ன ஆச்சுன்னா நான் என்ன சொல்கிறது, காம்படிஷன் தான் போயிருந்தா படிப்பே படிக்கல. அப்புறம் கடைசியில் இன்னைக்கு ஆமாம், அப்புறம் கடைசியில் 10th சொன்னாங்க, அப்பா 10th எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ படிச்சே தான் ஆகணும், ஏன்னா போர்டு எக்ஸாமு. ஸோ அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பண்ணி இதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்கூலெல்லாம் கூட எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ மியூசிக்கெல்லாம் ஸோ அதெல்லாம் ப்ளஸ் ஆச்சு. இசை ஒரு பரிணாமம் மாறிட்டே வருது. அது எம்எஸ்வி சாருக்கு அப்புறம் ராஜா சார், அதுக்கப்புறம் இப்போது கான்செர்ட்ஸ் ரொம்ப பயங்கர வைரலான ஒரு விஷயமா இருக்குது. விஜய் ஆண்டனி சாரோட கான்செர்ட்ஸ், ஹாரிஸ் சாரோட கான்செர்ட்ஸ், வித்யாசாகரோட கான்செர்ட்ஸ், இதெல்லாம் மக்கள் விரும்பி போய் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மியூசிஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னைக்கு உருவாயிட்டு வராங்க. அதில் யாரெல்லாம் உங்களோட ஃபேவரேட்? சந்தோஷ் நாராயணன், அவர் ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டாக பேட்டர்னாக இருக்கும். இப்போ அனிருத் ஒரு ஸ்டைலாக இருக்கும். தென் ஷாந்து ஒரு பேட்டர்ன். ஸோ அதில் அவங்கெல்லாம் பார்க்கும்போது ஸோ நம்மளது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஒரு பேட்டர்னில் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒரு சவுண்ட் ஒரு இது பேட்டர்ன் அமைச்சிருப்பாங்க. லைக் அவங்களோட சவுண்ட் இப்படி தான். ஏன்னா இது கேட்டால் இது ஷாந்து, இது இப்போ சந்தோஷ் நாராயண். ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம கூட நம்ம மியூசிக் கேட்டால் ஒரு இது அந்த ஐடென்டிட்டி கொண்டு வரணும்னு ஒரு இது பண்ணுறோம். அதுக்கு ஒரு படங்களில் கரெக்டாக அது அமைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக ஐ வில் அச்சீவ். ஸோ அது நடக்கும் நிச்சயமா. நம்ம இந்திய இசைக்கு, முக்கியமாக தென்னிந்திய இசைக்கு பெரிய வரவேற்பு உலகம் முழுவதும் இருக்குது. அது ரஹ்மான் சாரோடைய அந்த 2 ஆஸ்காருக்கு பிறகு இப்போ கீரவாணி சார் ஹி ஒன் ஆஸ்கார். உங்களுக்கு அது மாதிரி இசைத்துறையில் என்ன செய்யணும்னு ஆசை? நிறைய ட்ரை பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை. அவார்ட்ஸு அதை வந்து அது நம்மளை இது பண்ணால் தான் அது மீன். பட் ஐ ஹாவ் டு அச்சீவ் சம்திங். ஒரு நம்மளுக்கு கிடைச்ச கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பில் இன்னும் புதுசாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு இதுவாக தனிச்சு நிற்கணும். ஏமா புது நம்மளுக்கு ஒரு இது பதிக்கணும்னு ஒரு இது இருக்குது. ஸோ அது எவ்வளோ தூரம் அது கடவுள் எவ்வளோ இது, பட் நம்மளோட ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக அது வரும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய ஒர்க் எல்லாமே பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. இன்றைக்கி அது எல்லாருடைய மொபைல் ஃபோன்ஸ்லேயும் உங்களுடைய மியூசிக் இன்றைக்கி ஒழிச்சிட்ருக்கு. அப்புறம் நம்ம டைரக்டர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு? அடுத்து அவர் ஸ்பிரிட் பண்ண போகிறாரு. ஸ்பிரிட்டுக்கு அடுத்தது அனிமல் பார்க். ஸோ அனிமலோட பார்ட் 2 இருக்குது. ஸோ இப்போதைக்கு அந்த 2 இப்போ ஸ்பிரிட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்கிரிப்டருக்கு பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களை கூப்பிட்டுருப்பாரு ஹைதராபாத்துக்கு நேரம்? இல்லை, இன்னும் அவர் ரெடி பண்ணி ஒரு இது டெஃபினட்டாக அவர் வருவார். இங்கே வந்து உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கூடிய விரைவில். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல் உங்களுடைய சவுண்ட் ரொம்ப யூனிக்காகவும் மற்றவங்கள்லேருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டும் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நிறைய பேசப்படுகிற மியூசிக் போடுவீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நிறையா இருக்குது. அது அடுத்தடுத்து சீக்கிரம் வர்றதுக்கும் பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கும் ரெட் நூல் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.
குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். KLM Digilakshmi, smart way to invest gold.